Hello and welcome back to our program For His Glory. Hello, தூய தேவனின் மகிமைக்காக என்ற இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். I want to pick up where we left off last week discussing the promises of the third day. மூன்றாம் நாளின் வாக்குத்தத்தத்தை குறித்து நம்முடைய சம்பாஷணையில் எங்கே விட்டோமோ அதிலிருந்து இன்று மீண்டும் தொடர விரும்புகிறோம். If you recall, we discussed last week about the road to Emmaus, the journey to Emmaus. சென்ற வாரத்திலே எம்மாவூருக்கு போகிற பிரயாணத்தை கவனித்து நிறுத்தினோம். And how the Lord has a desire for us to move towards the destination of consistent passion for Him. அவர் மேல் கொண்டிருக்கிற வாஞ்சையில் தன்னிறைவடையும் ஸ்தானத்தை நோக்கி நாம் முன்னேறி பயணிக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தை தேவனுடையவராய் இருக்கிறார். And the miracle that takes place as we do that, Jesus begins to reveal to us everything in the scripture concerning Himself. இதை செய்யும் பாதையிலே நடக்கும் அற்புதம் என்னவென்றால் வேத வாக்கியத்தில் தம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் இயேசுதாமே நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறதுதான். This week I want to look at another profoundly prophetic passage of scripture that deals with this third day and your destiny. இந்த மூன்றாம் நாளை குறித்த உங்கள் குறிக்கோளை திட்டவட்டமாய் தீர்க்கதரிசன ரீதியில் எடுத்துரைக்கும் மற்றொரு வேத பகுதி இந்த வாரம் கவனிப்போம். Turn with me if you will to Exodus chapter 19 and we'll begin in verse 10. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 10ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிப்போம். It says, "The Lord said to Moses, Go to the people and consecrate them today and tomorrow and let them wash their clothes." பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து. In the study of types throughout scripture, we find many personalities in the Old Testament that exemplified a facet of the character of Jesus. வேத வாக்கியங்கள் முழுவதுமாக மாதிரியை குறித்து வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமான பல வேதாகம கதாபாத்திரங்களை பார்க்க முடியும். And Moses was one such man. மோசே அப்படிப்பட்ட ஒரு மனிதராய் இருக்கிறார். And the Lord spoke to him and said to consecrate the people. கர்த்தர் மோசேயை பார்த்து ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படி சொல்லுகிறார். In its simplest form, the word consecrate literally means to set apart or dedicate for God's use and purpose. பரிசுத்தப்படுத்துதலை எளிய வார்த்தையில் பார்த்தால் தேவனுடைய உபயோகத்துக்கென்று பிரித்தெடுத்து பிரதிஷ்டை செய்வதை குறிக்கும். In the same way that Jesus through His blood dedicated us unto God and set us apart for God's purposes. இதைப் போலவே இயேசுவானவரும் தம்முடைய திரு ரத்தத்தினால் நம்மை தேவனுக்கென்று பரிசுத்தப்படுத்தி அவருடைய உபயோகத்துக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார். And then He said there was something for those who were set apart to do. That was to wash their own clothes. பின்பு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தாங்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்க்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். You know, we must as Christians steward the promises of God. உங்களுக்கு தெரியுமா, நாம் கிறிஸ்தவர்களாய் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்த உக்கிரானத்துவம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். And we must have a revelation of the blood of Jesus for our lives. நம்முடைய வாழ்க்கையை குறித்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த வெளிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். We've got to understand it's the blood of Jesus that cleanses us from all unrighteousness. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல அநீதியையும் அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும். And unrighteousness is what separates us from God. இந்த அநீதிதான் தேவனை விட்டு நம்மை பிரித்து வைக்கிறது. So as we are consistent to confess our sin every day, God cleanses us once again from all unrighteousness. தினந்தோறும் நாம் நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கையிட்டால் சகல அநியாயத்தையும் நீக்கி தேவன் நம்மை சுத்திகரித்து விடுவார். So we have a picture of Jesus who consecrates us or sets us apart, and a picture of our responsibility to stay in the place of that consecration. ஆகவே நம்மை பரிசுத்தப்படுத்தி பிரித்தெடுத்து வைக்கிறவராய் இயேசு நிற்கிற ஒரு காட்சியையும் பிரித்தெடுக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையிலே நிற்க வேண்டிய உத்தரவாதத்தை உடையவர்களாய் நாம் இருக்கிற ஒரு காட்சியையும் பார்க்கிறோம். In verse 11 it says, "And let them be ready for the third day, for on the third day the Lord will come down upon Mount Sinai in the sight of all the people." மூன்றாம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். மூன்றாம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார் என்று 11ஆம் வசனம் சொல்லுகிறது. Let me share this one more time for those of you who are just new to this program. இந்த நிகழ்ச்சியை புதிதாய் பார்க்கிற உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை கூட இதை நான் சொல்லட்டும். 2 Peter 3:8 states that a day with the Lord is as 1,000 years and 1,000 years as one day. 1000 வருஷம் கர்த்தருக்கு ஒரு நாளை போலவும் ஒரு நாள் 1000 வருஷத்தை போலவும் இருக்கிறதாக 2 பேதுரு 3:8 சொல்லுகிறது. So if a day is as 1,000 years, then from the time of Jesus until the turn of the century, we have completed 2,000 years or 2 days. ஒரு நாள் கர்த்தருக்கு 1000 வருஷம் என்று சொன்னால் இயேசுவின் நாள் துவங்கி இந்நூற்றாண்டின் ஆரம்பம் முதல் 2000 ஆண்டுகளை அல்லது 2 நாட்களை நிறைவு செய்திருக்கிறோம்.
And now we find ourselves once again early in the morning on the third day. இப்பொழுது நாம் மூன்றாம் நாளின் விடியற் காலையில் நம்மை பார்க்கிறோம். And here we have a picture in Exodus 19 of a prophetic act that God's going to do on the third day. மூன்றாம் நாளில் தேவன் செய்யப்போகிற ஒரு தீர்க்கதரிசன செயலின் காட்சியை யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்தில் இங்கே பார்க்கிறோம். The Lord is telling us to prepare ourselves. நம்மை ஆயத்தப்படுத்தும்படி இந்த வசனம் சொல்லுகிறது. To live in expectation. ஒரு எதிர்பார்ப்புள்ள வாழ்க்கை வாழும்படி. Because on the third day the Lord is going to come down in the sight of all the people. ஏனென்றால் மூன்றாம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாய் வெளிப்பட போகிறார். We're about to have a visitation from God that is extraordinary. மிகவும் அசாதாரணமான ஒரு தேவ சந்திப்பை நாம் அடைய போகிறோம். Let me give you a testimony of something that happened a few years ago. சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு காரியத்தை குறித்த சாட்சியை உங்களுக்கு முன்வைக்கிறேன். I was ministering in another nation, and as I was going to minister, the Lord began to convict my heart and to challenge me. வேறொரு நாட்டுக்கு ஊழியம் செய்ய போயிருந்தேன். ஊழியம் செய்வதற்கு முன்பு கர்த்தர் இருதயத்தில் இடைப்பட்டார். And he asked of me to inquire of him and ask of him a sign. ஒரு அடையாளத்தை அவரிடத்தில் நான் கேட்டு விசாரித்து பெற்றுக்கொள்ளும்படி சொன்னார். So I thought about that for a few minutes. ஆகவே இதை குறித்து சில நிமிடங்கள் நான் சிந்தித்தேன். And as I was going up the elevator with the pastor and his wife, I chose what I would ask the Lord. மின் தூக்கியிலே ஒரு போதகரோடும் அவருடைய துணைவியோடும் பயணித்த நேரத்தில் அடையாளமாக கர்த்தரிடத்தில் எதை கேட்கலாம் என்ற தீர்மானத்தை தெரிந்தெடுத்தேன். I asked the Lord to come into that conference in physical form so that every eye would see him, and that's exactly what God did. எல்லாருடைய கண்களும் பிரத்யட்சமாய் காணும்படி சரீரப்பிரகாரமாக மாநாட்டுக்கு வரும்படி கேட்டேன். கர்த்தர் அதை அப்படியே செய்தார். When I shared with the pastors what the Lord had said to me and shared with them what my request was, they got excited and agreed with me together in prayer. கர்த்தர் என்னிடத்தில் சொன்னதற்கு இணங்க இடத்தில் நான் வைத்த விண்ணப்பத்தை குறித்து போதரிடத்தில் பகிர்ந்து கொண்ட பொழுது அதை கேட்டவர்கள் பரவசப்பட்டு என்னோடு கூட ஜெபத்தில் ஒருமனப்பட்டார்கள். And what happened? It was very rainy that night. நடந்தது என்ன? இரவு பெருமழை பெய்தது. And we were in a compound in an office building that had a gate with a gate guard. ஒரு அலுவலக கட்டடத்துக்கு இருந்த வாயிலோடு வாயில் காப்பானும் அங்கே இருந்தார். And the conference was taking place up on the 4th floor of this office complex. அந்த அலுவலக வளாகத்தின் 4வது தளத்திலே அந்த மாநாடு நடைபெற்றது. Well, we started the conference and began the worship and the teaching. தேவனை ஆராதிக்கிறதோடு கருத்தரங்கில் போதனையை துவங்கினோம். Meanwhile, this man came to the front gate and he looked like he had just been beaten and mugged. இடைப்பட்ட நேரத்திலே முன்வாசலிலே சற்று முன்புதான் அதிகமாய் அடிக்கப்பட்டவராய் உருக்குலைந்தவராய் ஒரு மனிதர் வந்து நின்றார். And an elder happened to be standing in the gatehouse with the guard. அப்பொழுது ஒரு மூப்பர் அந்த வாயில் காப்பாளரோடு கூட நிற்க நேர்ந்தது. And as the rain is pouring down on this man, he asked in a meek voice, "May I please come in?" பெருமழை கொட்டி கொண்டபடியினால் மிகவும் தாழ்ந்த குரலில் அந்த மூப்பரிடத்தில் நான் உள்ளே வரலாமா என்று அந்த மனிதர் கேட்டார். And the elder, moved with compassion, said, "Yes, sir, let me take you into the church." அவர் மேல் பரிதாபப்பட்டபடியினால் அந்த மூப்பர் சரியா என்று அவரை கட்டிடத்துக்குள் அழைத்து வந்தார். So as they took him in and they entered the elevator, he told this gentleman to enter into the men's room and go into the 3rd stall and dry off. உள்ளே அழைத்து சென்று அவரை ஆண்களுடைய அறைக்கு சென்று 3வது நிலையிலே உங்களை காய வைத்து சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள். And this gentleman, this man that had been beaten, said, "No, the 3rd stall is dirty. I will go into the 1st stall." ஆனால் அடித்து காயங்களோடு இருக்கிற இந்த மனிதரோ அப்படியல்ல, 3ஆம் தடுப்பறை அழுக்கா இருக்கிறது, நான் 1ஆம் தடுப்பறைக்குள் போகிறேன் என்றார். Of course, this elder was a little confused at how this man would know such a thing. இந்த விஷயம்லாம் இவருக்கு எப்படி தெரியும் என்று அந்த மூப்பர் சற்று குழம்பி திகைத்து விட்டதுதான் உண்மை. So when they got to the 3rd floor, he ushered him into the men's room, and it was exactly as he had described it. 3ஆம் தளத்துக்கு வந்தவுடனே ஆண்கள் அறைக்குள் அழைத்து செல்லப்பட்ட அவர் எப்படி சொன்னாரோ அப்படிதான் அந்த அறை இருந்தது. He said, "Wait here and I will go to the office and find something dry for you to wear." இங்கேயே காத்திருங்கள், நீங்கள் உடுத்திக் கொள்வதற்கு காய்ந்த துணி இருக்கிறதா என்று நான் போய் பார்த்து வருகிறேன் என்றார். And so he went into the office and he rummaged around until he found a black t-shirt and he thought, "This man is cold, I'll get him a warm cup of coffee." அலுவலகத்துக்குள் போய் தேடிய அவர் ஒரு கருப்பு நிற பனியனை கண்டுபிடித்த உடனே குடிரில் நனைந்திருக்கிற மனிதனுக்கு ஒரு கப் டீ குடித்தால் சூடாக நன்றாயிருக்குமே என்று நினைத்தார். So when he came back into the men's room and this man saw what he was carrying, ஆகவே மறுபடியும் ஆண்கள் அறைக்குள் வந்த அவர் சுமந்து வந்திருந்த இந்த மனிதன் பார்த்த பொழுது, the man said, "No, I don't wear black and I don't like coffee." அவர் சொன்னார், நான் கருப்பு உடை அணிவதில்லை, எனக்கு காஃபியும் வேண்டாம் என்றார். And so the elder was a little confused. He said, "Okay, I'll be back in a minute." சற்று குழப்பமடைந்த மூப்பர், பரவாயில்லை,
கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்து விடுகிறேன் என்று சொல்லி போனார். Now let me explain something. இப்பொழுது ஒன்றை நான் விவரிக்கிறேன். Not about the color black. அந்த கருப்பு நிறத்தை குறித்து ஒன்றுமல்ல. It's not about the coffee. காஃபியை குறித்து ஒன்றுமல்ல. What was happening was a test of that elder's servant heart. நடந்தது என்னவென்றால் அந்த மூப்பருடைய இருதயம் பணிவிடை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறதா என்பதை குறித்த சோதனைதான். Rather than get offended and upset, he went back to the office and he found a red t-shirt and a bottle of water. புண்பட்டு கோபப்படுவதற்கு பதிலாக அவர் திரும்பி போய் ஒரு சிவப்பு நிற பனியனையும் ஒரு துருத்தியில் தண்ணீரையும் கொண்டு வந்தார். When he came into the men's room and that man that had been beaten saw that shirt, அவர் ஆண்கள் அறைக்கு திரும்பி வந்த உடனே அடிக்கப்பட்ட அந்த மனிதர் அந்த பனியனை பார்த்தார். he grabbed it and held it to himself and said, "Oh, I love red." அதை அவர் கையிலிருந்து வேகமாய் பறித்தெடுத்தவராய் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்றார். And then when he took his shirt off to put on this dry shirt, பின்பு இந்த காய்ந்து போன பனியனை போட்டுக் கொள்ளும்படி தான் உடுத்திருந்த சட்டையை கழற்றினார். he saw what looked like open wounds from a whip. ஒரு வாரினால் அடிக்கப்பட்டதிலே உண்டான திறந்த காயம் இருப்பது போல் தெரிந்தது. And I believe he said he saw something like a wound in his side and wounds in his hands. அவருடைய விலாவிலும் கைகளிலும் கூட நான் காயங்களை பார்த்தேன் என்று சொன்னது நினைவில் இருக்கிறது. And there were even small wounds around his forehead. அவருடைய நெற்றியை சுற்றிலும் கூட சிறு சிறு காயங்கள் இருந்ததாம். But he wasn't thinking anything but this man has been brutally beaten. ஆகிலும் அவர் இதை குறித்து ஒன்றும் நினைக்கவில்லை. இந்த மனிதனோ மிருகத்தனமாய் கண்மூடித்தனமாய் அடிக்கப்பட்டிருந்தார். So when they got dressed, he brought him up to the 4th floor into the meeting. அவர் உடுத்தி கொண்ட பின்பு கூட்டம் நடந்த 4வது தளத்திற்கு அவரை கொண்டு வந்தார்கள். During the service there was lightning and thunder going on outside. ஆராதனை நேரத்தில் வெளியிலே இடியும் மின்னலும் சத்தம் கேட்டுக் கொண்டிருந்தது. And every time the thunder would happen, this man would look up and say, "They're trying to get in but they can't." ஒவ்வொரு முறை இடி சத்தம் கேட்கும் போதும் இவர் அண்ணாந்து பார்த்து இடி உள்ளே வர பார்க்கிறதானால் முடியவில்லை என்பார். And as he would sit there, he would just close his eyes and begin to listen. அவர் அங்கே உட்கார்ந்திருந்த நிலையில் கண்களை மூடிக்கொண்டு அப்படியே கவனித்து கேட்க ஆரம்பித்தார். But anytime there was a mention of the name of Jesus or the blood of Jesus, he would sit up and ask, "Did somebody call me?" ஒவ்வொரு முறை இயேசுவின் இரத்தத்தை குறித்தும் இயேசுவின் நாமத்தை குறித்தும் உச்சரித்த போதெல்லாம் கண்களை திறந்து நிமிர்ந்து உட்கார்ந்து யாராவது என்னை கூப்பிட்டீர்களா என்று கேட்பார். Now this is an auditorium. We had about 850 people there, if I remember correctly. சரியாக நினைவு இருக்கும் என்று சொன்னால் ஏறக்குறைய 850 பேர் உட்கார்ந்திருந்த ஒரு அரங்கமாகும் அது. At the end of the service, when it came time to minister to the people, அந்த ஆராதனை முடிவிலே மக்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய வேலை வந்தபோது another elder of the church who happened to be a practicing doctor சபையின் மற்றும் ஒரு மூப்பராய் இருந்தவர் மருத்துவ வல்லுநராய் இருந்தார். was asked to go over to this gentleman that had come in and assess what was wrong with him. உள்ளே வந்த இந்த கணவனிடத்தில் போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று விசாரிக்கும்படி அவரிடத்தில் சொன்னார்கள். When this doctor saw the condition he was in, he really wanted to place him in the hospital. உள்ளே வந்தவருடைய உண்மையான நிலைமையை மருத்துவர் பார்த்த பொழுது உடனடியாக இவரை மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் என்று அவர் உணர்ந்தார். But he refused. ஆனால் அவர் மறுத்துவிட்டார். And so the pastor walked over and began to bring this man to the front so we could pray with him. ஆகவே போதகர் இறங்கி போய் அவரை முன்பாக அழைத்து வந்து அவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று முயற்சித்தார். Now as they were walking up, this man was walking bent over like he was under a heavy burden. இப்பொழுது அவர்கள் மேலே நடந்து வந்த பொழுது மிகுந்த பார சுமையினால் தவிக்கிறவர் போல் அவர் குனிந்து நடக்க ஆரம்பித்தார். And this pastor, moved with compassion, said, "In the name of Jesus, rise and be healed." மிகுந்த மனதுருகின போதகர் இயேசுவின் நாமத்திலே எழுந்திருந்து இப்பொழுதே சுகமடைவாயாக என்றார். Immediately that man stood up with a smile on his face. உடனடியாக அந்த மனிதர் தன் முகத்தில் ஒரு புன்னகையோடு எழுந்து நின்றார். And he came to the front. முன்பாக வந்தார். And an elder said, "Sir, are you a Christian?" அந்த மூப்பர் அவரை பார்த்து, ஐயா நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா என்று கேட்டார். And he said, "No, I'm not a Christian." அவர் இல்லை நான் கிறிஸ்தவர் அல்ல என்றார். And so I don't remember what we prayed for him, but when we were finished, அவருக்காக என்ன ஜெபித்தோம் என்று எனக்கு நினைவில்லை. ஆனால் ஜெபித்து முடித்த போது we offered him some money to go ahead and get a meal and a taxi wherever he wanted to go. அவருடைய வழி செலவுக்கும் சாப்பாட்டுக்கும் வேண்டிய பணம் கொஞ்சம் கொடுத்தோம். He said, "No, thank you. I don't need the money." And he showed us he had quite a bit of money. அவரோ நன்றி சொல்லவராய் எனக்கு பணம் வேண்டாம், என்னிடத்தில் கொஞ்சம் பணம் இருக்கிறது என்பதை காண்பித்தார். So the instruction was take him down again to the gate and let him call a taxi and go wherever he wants to go. ஆகவே மீண்டும் அவரை கீழே முன்வாசலுக்கு அழைத்து போய் ஒரு டாக்ஸி அழைத்து அவர் போகும் இடத்திற்கு அனுப்பி வைக்கும்படி அறிவுரை கொடுக்கப்பட்டது. Now what happened when he was at the gate? நடந்தது என்ன? அவர் அந்த வாசல் வழியாய் வெளியேறியதும் and they were on the phone going to call a taxi for him. அவருக்கு ஒரு டாக்ஸி அழைக்க தொலைபேசியிலே பேசுகிறார்கள். He vanished from their sight. அவருடைய பார்வைக்கு அவர் மறைந்து விட்டார். When I heard this story the next day, நான் இந்த சம்பவத்தை அடுத்த நாள் கேள்விப்பட்டபோது the Lord told me he actually did show up. கர்த்தர் என்னை பார்த்து நான் உண்மையாகவே வந்தேன் என்று சொன்னார்.
He just came in a way that we were not prepared to recognize him. அவரை அடையாளம் காண நாங்கள் ஆயத்தமில்லாத விதத்தில் அவர் வந்தார். You see, Jesus is not a Christian. He is the Christ. இயேசு ஒரு கிறிஸ்தவர் அல்ல, அவரே கிறிஸ்துவாய் இருக்கிறார். The point of that story is this. இந்த கதையின் உண்மை குறிப்பு இதுதான். On this third day, Jesus is appearing to many. மூன்றாம் நாளில் இயேசு அநேகருக்கு காட்சியளிக்கிறார். He's even coming into our midst sometimes disguised as a normal man. சில நேரங்களிலே ஒரு சராசரி மனிதராய் மாறுவேடம் பூண்டவராய் நம் நடுவில் கூட அவர் வருகிறார். At other times, he's stepping in as the King of Glory. மற்ற நேரங்களிலே மகிமையின் ராஜாவாக எடுத்து வைக்கிறார். There has never been a day like this in the history of mankind. மனுக்குலத்தின் சரித்திரத்தில் இதை போலத்த ஒரு நாள் இதுவரை இருந்ததே இல்லை. We are people of profound destiny. மிக திட்டவட்டமான குறிக்கோளின் மக்கள் நாம். And you must have an expectant heart. எதிர்பார்ப்புள்ள இருதயம் உங்களுக்கு தேவை. You must pursue God with all that is within you. உங்களுடைய முழுமையோடும் தேவனை நீங்கள் தொடர்ந்து பிடிக்க முயற்சிக்க வேண்டும். We must choose to follow God daily. அனுதினமும் தேவனை பின்தொடர நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Because the extraordinary thing he's doing is to reveal himself to his people in this hour. இந்த மணி நேரத்தில் தம்மை தம்முடைய மக்களுக்கு வெளிப்படுத்துகிற சாதாரணமான காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். Many people quote Joel 2:28. அநேகர் யோபு 2:28 சொல்லுவார்கள். Where it says in the last days he will pour out his spirit upon all flesh. அநேகர் யோவேல் 2:28 மேற்கோள் காட்டுவார்கள். It says your sons and daughters will prophesy, your old men will dream dreams, and your young men will have visions. உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனம் காண்பார்கள், உங்கள் வாலிபர் தரிசனம் காண்பார்கள் என்கிற வசனம் அது. And on my handmaidens and on my servants in that day he will pour out his spirit. தம்முடைய ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளில் அவர் தம் ஆவியை ஊற்றுவார். And everybody points to the day of Pentecost as the fulfillment of that particular scripture. எல்லாரும் பெந்தேகோஸ்தே நாளை சுட்டிக்காட்டி இந்த குறிப்பிட்ட வசனம் நிறைவேறியது என்று சொல்லுவார்கள். And that was a fulfillment. அது ஒரு நிறைவேறுதல் தான். But I want to submit to you today. ஆனாலும் இன்று உங்களுக்கு முன்பாக ஒன்றை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். There's much more to that scripture than we've even understood. அந்த வசனத்தை நாம் அறிந்து புரிந்து கொண்டதை காட்டிலும் அதிகம் இருக்கிறது. Because he started off by saying he would pour out his spirit upon all flesh. ஏனென்றால் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தான் வசனம் ஆரம்பிக்கிறது. If we understand the sanctified life and being set apart for God, then Christians, we should have been crucified with Christ and have no more flesh to deal with. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை முறை என்னதென்பதை நாம் அறிந்திருப்போம் என்றால் கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் என்பதையும் மாம்சத்துக்கு நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதையும் தெளிவாய் அறிந்திருப்போம். The first thing God is doing is pouring out his spirit upon all flesh, the unredeemed. தேவன் செய்கிற முதலாவது காரியம் மீட்கப்படாதவர்களாகிய மாம்சமான யாவர் மீதும் தம்முடைய ஆவியை ஊற்றுவதுதான். And later on he says upon his handmaidens and his servants. That would be the believer. பிற்பாடு அவருடைய ஊழியக்காரர் மீதும் ஊழியக்காரிகள் மேலும் ஊற்றுவேன் என்கிறார். அதுதான் விசுவாசிகளின் கூட்டம். Look at it in Colossians. கொலோசேயரிலே பாருங்கள். Chapter 2. 2ஆம் அதிகாரம் in verse 15. 15ஆம் வசனம். Having disarmed principalities and powers, he made a public spectacle of them, triumphing over them in it. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Verse 16. 16ஆம் வசனம். So let no one judge you in food or in drink or regarding a festival or a new moon or Sabbaths, which are a shadow of things to come, but the substance is of Christ. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. Isn't it interesting that he says all of these things are a shadow or a foreshadowing of a certain day or things to come? இவைகள் அனைத்தும் வரப்போகிற ஒரு நாளின் முன் நிழலாட்டங்களாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லும் பொழுது இது ஆச்சரியமாய் இருக்கிறது அல்லவா? Joel 2:28 was a foreshadowing not only of the day of Pentecost but of the end of the age. யோவேல் 2:28 பெந்தேகோஸ்தே நாளின் முன்னிழலாய் மாத்திரமல்ல வரப்போகிற நாட்களின் முன்னிழலும் கூட. The Lord is pouring out his spirit upon all flesh. கர்த்தர் தம்முடைய ஆவியை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றிக் கொண்டுதான் இருக்கிறார். And many of you hearing this have had an encounter with Jesus face to face. உங்களில் அநேகர் இயேசுவோடு முகமுகமாய் அடைந்த அனுபவங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். You're a living fulfillment of these prophetic scriptures. இந்த தீர்க்கதரிசன வேத வாக்கியங்களின் நிறைவேறுதலாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Now let's go back to the book of Exodus. நான் யாத்திராகம புத்தகத்துக்கு திரும்பி வருகிறேன். Chapter 19 verse 16. 19ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம். And it says, Then it came to pass on the third day in the morning
that there were thunderings and lightnings and a thick cloud on the mountain, and the sound of the trumpet was very loud. So all the people who were in the camp trembled. மூன்றாம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். It came to pass in the morning. விடியற் காலையில் இது நடந்தது. We are early in the morning on the third day. மூன்றாம் நாளின் அதிகாலையில் நாம் இருக்கிறோம். This very thing is coming to pass in this generation. இந்த தலைமுறையிலே இந்த ஒரு காரியம் நிறைவேற இருக்கிறது. Not just individually, but corporately. தனிப்பட்ட விதத்தில் அல்ல, பொதுவாக அனைவர் மீதும் இது நிறைவேறும். God is revealing himself தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார் in extraordinary way. மிக சாதாரணமான வழிமுறைகளிலே. And you have a destiny. உங்களுக்கு ஒரு குறிக்கோள் உண்டு. Now look at chapter 20 verse 18. 20ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தை பாருங்கள். Now all the people witnessed the thunderings, the lightning flashes, the sound of the trumpet, and the mountain smoking, and when the people saw it, they trembled and stood afar off. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்றார்கள். Verse 20 says, Moses said to the people, "Do not fear, for God has come to test you, and that his fear may be before you, so that you may sin no more." 20ஆம் வசனத்தில் மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாகவும் இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றான். So something is taking place in the earth right now. ஆகவே இந்த பூமியில் இப்பொழுது ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. Something of a prophetic fulfillment. தீர்க்கதரிசன நிறைவேறுதலான ஏதோ ஒன்று. But I've got to say this. நான் இதை சொல்லத்தான் வேண்டும். So many people want to have visions of angels or visions of heaven or visions of Jesus. அநேக தேவ தூதர்களையும் பரலோகத்தையும் இயேசுவையும் தரிசனத்தில் காண துடிக்கிறார்கள். But God never does anything like that without a purpose. ஆனால் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் இதை போன்ற ஒன்றையும் தேவன் வெறுமையாய் செய்கிறதே இல்லை. Let me just say this. நான் இதை உங்களுக்கு சொல்லட்டும். If you're asking for a vision of angels, repent. தேவ தூதர்களை தரிசனத்தில் காண வேண்டும் என்று கேட்டால் மனம் திரும்புங்கள். Let me tell you something. If you have a passion for Jesus, இயேசுவின் மேல் உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்குமானால், and you seek him, நீங்கள் அவரை தேடுவீர்களானால், then angels accompanying Jesus will be a byproduct of intimacy with God. தேவனோடு உங்களுக்கு இருக்கும் அந்தரங்க அந்யோன்ய உறவிலே இயேசுவோடு கூட தேவ தூதர்களும் சேர்ந்து வருவார்கள். It's about intimacy with Jesus. எல்லாமே இயேசுவோடு இருக்கிற தனிப்பட்ட அந்தரங்க உறவை பற்றியதுதான். And when you have an encounter with God, the fruit of that is that you want to move away from unrighteousness into holiness. தேவனோடு கூட உங்களுக்கு ஒரு சந்திப்பின் அனுபவம் வரும் பொழுது அதன் விளைவாக அநீதியை விட்டு நீங்கள் பரிசுத்தத்துக்கு நேராக வர விரும்புவதுதான். One encounter with Jesus, இயேசுவோடு கூட ஒரு தனிப்பட்ட சந்திப்பு, especially face to face, விசேஷமாய் முகமுகமான சந்திப்பு, will ruin you for this life in this world. இந்த உலகத்தில் வாழ்கிற இக வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் போக செய்துவிடும். Because from that point on, all you want is him. ஏனென்றால் அந்நிலையிலிருந்து உங்களுடைய தேவையெல்லாம் இயேசு ஒருவராக மாத்திரம்தான் இருப்பார். And that's the way it should be. அப்படித்தான் அது இருக்க வேண்டும். Now let's look at another scripture. மற்றும் ஒரு வேத பகுதியை பார்ப்போமா? And again, for those of you that this is your first broadcast, a day is as 1,000 years, and 1,000 years is one day. முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்காக சொல்லுகிறேன், கர்த்தருடைய பார்வையில் ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாளை போலவும் இருக்கிறது. And from the time of Adam until the turn of the century, we've completed 6,000 years or 6 days, and now we are early in the morning on the 7th day. ஆதாமின் நாள் துவங்கி இந்நூற்றாண்டின் துவக்கம் வரை 6000 ஆண்டுகளை முடித்திருக்கிறோம். இப்பொழுதோ நாம் 6 நாட்களை கடந்து 7ஆம் நாளின் விடியற் காலையில் இருக்கிறோம். The 7th day is a Sabbath day. 7ஆம் நாள் ஓய்வு நாளாகும். A day of rest. அது இளைப்பாறுகிற ஒரு நாள். We just read in Colossians that every past Sabbath was a foreshadowing of a day in the future that God had set apart for purpose. கடந்து சென்ற ஒவ்வொரு ஓய்வு நாளும் ஒரு நோக்கத்தை முன்னிட்டு தேவன் வருங்காலத்தில் குறித்து வைத்திருக்கிற ஓய்வு நாளின் நிழல்தான் என்பதை கொலோசையரில் சற்று முன்பு வாசித்தறிந்தோம். And that's this day. அதுதான் இந்நாள். One of the first things we have to realize is we must learn to enter into God's rest. முதலாவது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதாகும். Hebrews 4 states that there is now therefore a rest for the people of God. தேவனுடைய ஜனங்களுக்கென்று இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது என்பது எபிரேயர் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. What does that look like? அது எப்படி இருக்கும்? Ceasing from our own works. நம்முடைய சொந்த பிரயாசங்களை விட்டு ஓய்ந்திருந்து. Let's learn to be led of the Spirit. ஆவியினால் வழிநடத்தப்பட பழகிக் கொள்வோமாக. Let's learn to trust God. தேவனை நம்ப கற்றுக்கொள்வோமாக. Let me pray with you.
உங்களோடு சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன். Father, பிதாவே, as we yield ourselves to you, I ask that you would begin to lead us by your Spirit. எங்களை நாங்கள் உமக்கு முழுவதும் ஒப்பு கொடுக்கும் இந்த நேரத்தில் நீர் உம்முடைய ஆவியினால் எங்களை வழிநடத்துவீராக என்று கேட்கிறேன். That you would bring us into this place of supernatural intimacy. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்யோன்ய அந்தரங்க உறவின் இந்த ஸ்தானத்துக்குள்ளே கொண்டு வருவீராக. That our eyes would be open and we might know you face to face. எங்கள் கண்கள் திறக்கப்பட நாங்கள் முகமுகமாய் உம்மை அறிந்து கொள்வோமாக. Father, touch all those that have this passion in their heart right now. பிதாவே, இருதயத்தில் இப்படிப்பட்ட வாஞ்சையினால் பற்றி எரிகிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. And release them to this destiny, Father. இந்த குறிக்கோளுக்குள்ளாக பிதாவே இவர்களை நாங்கள் விடுவித்து அனுப்புகிறோம். In Jesus' name, amen. இயேசுவின் நாமத்திலே ஆமென். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புரூஸ் ஆலன் அவர்கள் மூலமாக தேவன் வெளிப்படுத்தக்கூடிய ஆழமான போதனைகளின் வெளிப்பாடுகளை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் www.stillwatersinternationalministries.com என்ற இணையதளத்தோடு தொடர்பு கொண்டு இந்த புத்தகங்களை நீங்கள் வாங்கி பயனடையலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.